அவசரப்படாதே, என்னுடைய சித்தம் பெரிதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவசரப்படாதே, என்னுடைய சித்தம் பெரியதா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாகிய என்னையும் உன்னையும் குறித்து ஆண்டவருடைய வசனம் விரும்புகிற காரியம், அவசரப்படாதபடி ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு மனிதர்களாகிய எங்களுக்கு இருக்காத ஒரு காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? பொறுமை. அதை தன்றைக்கு தீர்க்க தரிசனத்திலேயும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். வருகிற காலங்களில் அதிகமான பொறுமையோடு கூட இருங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டும், நாளைக்கு நடக்க வேண்டும், நாளன்றைக்கு நான் அதை காண வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். அது உண்மை. ஊழியக்காரரும் என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள் என்று. இப்படி எல்லாம் தொடர் வார்த்தைகள் வரும் பொழுது ஜனங்களுடைய விசுவாசம் எல்லாம் என்ன? இன்றைக்கு நடக்க வேண்டும், இன்றைக்கு நடக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிற தேவன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு என்னுடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நீ பரிசுத்தப்படுத்தும் பொழுது, இன்றைக்கு நீ காத்திருக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு பதில் வர வேண்டும். இன்றைக்கு தான் பதில் வர வேண்டும். ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? அற்புதம் எப்ப வரும்? நாளைக்கு. நாளைக்கு. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய அகராதியில நாளையே இல்லை என்பது. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புத வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். ஆமென். நீ இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இன்றைக்கு நீ காத்திருக்கிற காத்திருக்குதல், இன்றைக்கு நீ விடுகிற கண்ணீர், இன்றைக்கு நீ எடுக்கிற உபவாசம், இன்றைக்கு நீ கொள்ளுகிற விசுவாசம், நாளைக்கு நிச்சயமாய் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரத்தான் செய்யும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போவார். அப்ப இன்றைக்கும் அந்த நாளைக்கும் அந்த இடையில, அந்த இடப்பட்ட காலத்துல, அந்த இடப்பட்ட நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேணும்? அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பாருங்கள், நாங்கள் சரியான பசியில இருக்கிறோம், முடிஞ்சு போய் சமைக்கிறோம், சமைக்கல தண்ணியை சுட வைக்கிறோம், அரிசியை போட்டுட்டு உடனே சாப்பிடலாமா? என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் காத்திருக்க வேணும். அந்த அரிசி அவியும் மட்டும் காத்திருக்க வேணும். அது சில அம்மாமார் பக்கத்திலே நிற்பாங்க, அகப்பக்கம் என்ற பிடியை வச்சு கிண்டி கிண்டி ஒரு சோறு எடுத்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. சில அரிசி வேளைக்கு அவியும், சில அரிசி பிந்தி அவியும். ஆகவே சரியான பதத்துக்கு வரும் மட்டும் அதை அவித்து அதற்கு பிற்பாடு எவ்வளவு பசி என்றாலும் அப்படியே சாப்பிடுவோமா? இல்ல, அதை ஆற விட்டு கறிகளை விட்டு நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். அதை போலதான் எனக்கு அருமையானவர்களே, உடனடியாக எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், உடனடியாக எனக்கு பணத்தேவை சந்திக்கப்பட வேண்டும், உடனடியாக எல்லாமே மாற வேண்டும் என்ற இந்த அவசரங்கள் இன்றைக்கு ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்படாதபடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருக்கும்படி ஏன் அவசரப்படுகிறாய்? இந்த வாழ்க்கை சரி வராது என்று நினைக்காத, நான் பிறந்த நேரம் சரியில்லை என்று நினைக்காத, என்னுடைய ஜாதகம் சரியில்லை என்று நினைக்காத, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி மாற்றுகிற தேவன் உண்மையில பெரிய சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். பெரிய சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவசரப்படாதே. அல்லேலூயா.